ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு குறிப்பா பெண் அரசு ஊழியர்களுக்கு செம்ம குட் நியூஸ் வந்திருக்கு. 8த் பே கமிஷன் பத்தி தினசரி நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில, அரசு ஊழியர்கள் சங்கம் ஒரு மாபெரும் போராட்டத்துக்கு தயாராகி 8 முக்கியமான கோரிக்கைகள் வந்து முன் வச்சிருக்காங்க. இதில ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வருமா? பெண் ஊழியர்களுக்கு கிடைக்கப்போற அந்த ஸ்பெஷல் சலுகை என்ன? 8த் பே கமிஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ்லாம் இந்த பதிவில பார்க்கலாம். விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இப்ப என்ன நிலைமைன்ட்டு ஒரு சின்ன பேக்ரவுண்ட் சொல்கிறேன். 8த் பே கமிஷன் குழு மூலமாக சம்பளமும் பென்ஷனுமோ ஏறும்ன்ட்டு லட்சக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்கள்லாம் ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்காங்க. ஆனால் நாளாக அவங்களுடைய பொறுமை பார்த்தீங்கன்னா எல்லை மீறி போச்சுன்னு சொல்லலாம். தங்களோட கோரிக்கையை வந்து அரசு ஏற்றுக்கலன்னா வாழ்வா சாவா போராட்டத்துக்கு ரெடின்னு போர்க்கொடி தூக்கிட்டாங்க. இதனால் லட்சக்கணக்கான அரசு ஊழியர்களை பிரதிநிதித்துவம் படுத்துகிற மிகப்பெரிய அமைப்பான நேஷனல் கவுன்சில் ஜாயிண்ட் கன்சல்டிவ் மிஷனரி இவங்க ஊதிய குழுவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 9 அம்ச கோரிக்கை அடங்கிய ஒரு லிஸ்ட்டை வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க. அந்த 9 அம்ச கோரிக்கை வந்து என்னன்ட்டு ஒன்று பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா கடந்த ஏப்ரல் 1, 2026 அன்னைக்கு NCJCM செயலாளர் சிவகோபால் மிஸ்ரா பார்த்தீங்கன்னா 8த் பே கமிஷன் குழுவோட உறுப்பினர் செயலாளரான பங்கஜ் ஜெயினுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. இதில் வந்து ஊதிய குழு சமீபத்தில் வெளியிட்ட 18 கேள்விகள் கொண்ட வினா பட்டியலில் உடனடியே நிறைய மாற்றங்கள் செய்யணும்னு சொல்லியிருக்காரு. முக்கியமாக எம்ப்ளாயீஸ் நலன் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து அதில் இல்லையா, அதெல்லாம் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இதில் இருக்கிற நம்பர் 1 கோரிக்கை பார்த்தீங்கன்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தாங்க. ஆமாங்க, இப்போ நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் ஆகட்டும், இல்லை புதுசாக வந்து UPS ஆகட்டும், அதாவது யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் ஆகட்டும், எதுலேயும் ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா திருப்தியாக இல்லையா. எங்களுக்கு எந்த பங்களிப்பும் இல்லாத 1972 CCS விதியின்படி பார்த்தீங்கன்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான் வேணும்ன்ட்டு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க. அதே போல் பென்ஷன் வாங்குறவங்களுக்காக ஒரு தனி பிரிவு உருவாக்கணும் சொல்லியிருக்காங்க. செப்பரேட்டாக ஒரு செக்ஷனை வந்து ஃபார்ம் பண்ணியாகணும் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு பென்ஷனை மீட்டெடுக்கிறதுக்கு, பென்ஷன் உயர்வுக்கு, ஓய்வுக்கால பலன்களை வந்து முரண்பாடுகளை களையறதுக்குன்ட்டு பல விஷயங்களை இதில் வந்து சேர்க்க வலியுறுத்தியிருக்காங்க. இதில் வந்து இன்னொரு சூப்பரான வந்து லேட்டஸ்டான அப்டேட் என்னென்னா, ஊதியக்குழு வரலாற்றிலே முதல் முறையாக பெண் ஊழியர்களுக்கு வந்து ஒரு பிரத்யேகமாக ஒரு பிரிவு வந்து கேட்டிருக்காங்க. அதில் என்னென்ன கோரிக்கை வந்து வச்சுருக்காங்கன்னா, பணியிட பாதுகாப்பு, ஒர்க் பிளேஸ் சேஃப்டி, மகப்பேறு நலன்கள், மேட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸு, மாதவிடாய் விடுப்பு, அப்புறம் குழந்தை பராமரிப்பு விடுப்பு, பணியிடத்தில் பாலின சமத்துவம், ஒர்க் பிளேஸ் ஈக்யூட்டி, இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள் கண்டிப்பாக சேர்க்கணுன்ட்டு பரிந்துரை பண்ணியிருக்காங்க. இது பெண் அரசு ஊழியர்களுக்கு நிஜமாகவே ஒரு ஜாக்பாட்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அரசு துறைக்கும் ஒவ்வொரு விதமான சவால்கள் இருக்குது. அதனால் தனித்தனியாக அவங்க பிரச்சனையை கேட்க ஊதிய குழு தனியாக ஒரு ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்காங்க. இதே மாதிரி இந்தியா முழுக்க இருக்கிற யூனியன்கள் கிட்ட பேசி முடிவெடுக்க டைம் வேணும்ல. அதனால் கோரிக்கை மனுக்கள்லாம் சமர்ப்பிக்க கடைசி தேதி வந்து மே 31, 2026 வரைக்கும் நீடிக்கணும்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து எம்ப்ளாயீஸ் கிடைச்ச முதல் வெற்றி என்ன தெரியுமா? முன்னாடி ஆன்லைனில் வந்து நீங்கள் கோரிக்கையை வந்து டைப் பண்ண 500 வார்த்தைகள் மட்டும் தான் லிமிட் இருந்துச்சு. இது ரொம்ப கம்மியான ஊழியர்கள் வந்து புகார் கொடுத்ததுனால இதை ஏற்றிட்டு இப்போ ஒரு விஷயத்துக்கு 10,000 எழுத்துக்கள் வரைக்கும் டைப் பண்ணுற மாதிரி மாற்றிருக்காங்க. அதே போல் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண ஃபைல் சைஸ் பார்த்தீங்க 2 MBயிலிருந்து 6 MBயாக வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. மேலும் இந்த கொஸ்டின் பேப்பரை வந்து ரொம்ப சிம்பிளாக மாற்றணும். ஆன்லைனில் மட்டும் இல்லாமல் இமெயில் மூலமாகவோ ஹார்ட் காப்பி மூலமாகவோ மனுக்களாக வந்து ஏற்றுக்கணுன்ட்டு ஊழியர்கள் தரப்பில் வலியுறுத்துகிறாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா மக்களே, இப்போ வந்து நம்ம நேஷனல் கவுன்சில் ஜாயிண்ட் கன்சல்டிவ் மிஷனரி பார்த்தீங்கன்னா எல்லா எம்ப்ளாயிஸ் அமைப்பு கூட சேர்ந்து ஒரு கூட்டு கோரிக்கை மனு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பென்ஷன் முதல் ஊதிய உயர்வு வரைக்கும் எதுலேயுமே பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட இந்த பிரச்சனைக்கு தீர்வு 8த் பே கமிஷன் கையில் தான் இருக்குது. அவங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்க பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ நீங்களே சொல்லுங்கள் மக்களே, இந்த பெண் அரசு ஊழியர்களுக்காக கேட்கப்பட்டிருந்த இந்த கோரிக்கைகள்லாம் நிறைவேறுமா? ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன? அரசு இந்த 9 அம்சம் கோரிக்கைகளை ஏற்றுப்பாங்களா? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். தேங்க்யூ நண்பர் அண்ட் பீஸ்.